ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் நல்லா நடந்துச்சு. ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். யமுனா வந்து அவங்களோட ஜுவல்லெல்லாம் அடமானம் வச்சுட்டு ஃபீஸ் கட்டி வந்து கோச்சிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதை சொல்லிட்டு டெய்லர் கடைக்கு வராங்க. அங்கே அம்மா தச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா நீ வந்து ஜாக்கெட்லாம் தச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொழப்பெல்லாம் கெடுத்து விட்டாதுன்னு சொல்கிறாங்க. நீ வேற, நான் தச்சதை பார்த்து குமரன் தம்பி சூப்பராக இருக்குன்னு சொன்னார், அதான் சும்மா இருக்குமே தச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரியும் வராங்க. என்னக்கா நீ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி யமுனா கேட்குறாங்க. இல்லை அம்மா தனியாக இருப்பாங்கன்னு வந்து நீ எங்கடி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நான் கோச்சிங் சென்டரில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் காவேரி வந்து செம்மையாக ஹாப்பி ஆயிடுறாங்க. உன்னோட லைஃப்பை நானும் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த கில்ட்டி இல்லடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் யமுனா வந்து வீட்டுக்கு போனதும் நிவின் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஏஎஸ் கோச்சிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து ரிசிப்ட் எடுத்து காட்டுறாங்க. அவர் சரி ஓகே எப்படி வரப்போகிற அப்படின்னு கேட்குறேன். நான் பஸ்லேயே போயிட்டு வந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே போய்க்கோ, ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஏதாவது என்னன்ட்டு கீழே தவறங்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க அம்மா வந்துட்டு தண்டம் இதையெல்லாம் வந்து வாங்கி 10 வருஷம் உழைக்கி விட்னாங்க, கடைசியில் வந்து இப்போவே பஞ்சர் போடுற மாதிரி இருக்குன்னு ஷோபாவை திட்டுற மாதிரி அம்மா ஜட பேசுகிறாங்க. அம்மா வந்து படிக்க போகிறேன்னு சொல்கிறான், உன்னால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணிடலாம், பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அவங்க அம்மாவை திட்டுறாரு. அடுத்த சில காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா வந்து காவேரியை பார்த்துட்டு, என்னம்மா வெண்ணிலா அங்கே இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாக, முன்ன மாதிரியே நீ இல்லை, முகத்தில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்ன தாத்தா பிரச்சனை, நான் தான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தேன், அவள் சரியாகிற வரைக்கும் எனக்கும் அந்த கடமை இருக்குல்ல, அவர் பார்த்துக்கிறத பற்றி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே சொல்லிவிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. வெண்ணிலா ரூம் பார்த்துட்டு வெண்ணிலா கிட்டே பேசுகிறதுக்காக போகிறாங்க. வெண்ணிலா கிட்டே, இங்கே பாருங்கள் வெண்ணிலா, அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாகணும் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் விஜய் வந்து உங்களை பார்த்துக்கிறாரு தான், ஆனால் இப்போ அவர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட், அவர்கிட்ட முன்ன மாதிரி நீங்கள் எந்த உரிமையை எடுத்துக்க முடியாது, என் விஜய் வந்து நான் யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு வெண்ணிலா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டவுடனே அவங்களுக்கு ஃபேஸில் அப்படியே மாறுது. அது நர்ஸ் வந்துடுறாங்க. சூப் வைக்கிறதுக்காக போனேன் மேம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெண்ணிலாவோட ஃபேஸை பார்த்தா ஒரே பதட்டமாக இருக்குது. அடுத்து வெளில வந்தவொடனே காவேரிக்கு விஜய் ஃபோன் பண்ணுறாரு. ஏன் இப்போ ஃபோன் பண்ணிங்கன்னு கேட்கவும், உனக்கு உன் குரலை கேட்கணும் இருந்துச்சு அதான் பண்ணேன் அப்படின்னு சொன்னவொடனே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏதோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம என்ன வீடியோ காலாக பேசிகிட்டு இருக்கோன்னு கலாய்க்கிறாங்க. அடுத்து எதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு கேட்கவும், எனக்கு உங்கள் கையால் சாப்பிட்ணும் மாதிரி இருக்குது, ஏதாவது சமைச்சி வைக்கிறியா ஸ்பெஷலாக அப்படின்னு வந்து விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு நல்லா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணலாம். டாட்டா பாய்.